கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 150 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோட்ல பண ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்குன்றத பார்த்தோம். அதாவது ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யத்து மேல பற்று இருக்கக்கூடாதுன்றதை பார்த்தோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தை தர ஆண்டவரை சார்ந்து வாழணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குற தேவனை சார்ந்து நம்ம வாழணுன்றத நம்ம பார்த்தோம். இப்போ மெயினாக ஜீசஸ் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் அதுக்காக தான் வந்தார். மனுஷராக பிறந்து, அதாவது முறையாக குழந்தையாக பிறந்து வளர்ந்து பாவம் செய்யாமல் நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து நம்மளை மீட்டெடுக்கும்படி இதுக்கு தான் அவர் வந்தார். அதுதான் ஒரு பாவி மனம் திரும்புறதுக்கு கூட பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றதை பற்றி அவரே ஒரு கதை மூலமாக விளக்குறாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து பார்ப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அதான் எல்லாம் அவர் வசனம் கேட்கறதுக்கு வராங்க, ஆனால் இவர் பாவிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவங்க கூடலாம் சாப்பிட்றாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எப்பவுமே அவர்கிட்ட அந்த ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்க. சாதாரணமான ஆள்கிட்ட அன்பு செலுத்துவார், ஒன்றுமே இல்லாதவனை, அதான் திக்கற்றவனுக்கு அன்பு செய்வார், விதவைக்கு அன்பு செய்வார், தொழுநோய் இருக்கவங்களை தொட்டு சுகமாக்குவார், குருடரை பார்வை கொடுப்பாரு. இப்படி தாழ்ந்தவங்களை, கீழே இருக்கவங்களை, சேத்துல இருக்கவங்களை, பாவத்தில் இருக்கவங்களை அவர் நேசிப்பார். இது அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறார். அதாவது உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாக இருந்து அவர்கள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க மறு தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவர்கள் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படும் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க, ஜீசஸ் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஜீசஸ் எப்படி சொல்றார் பாருங்க. ஒரே ஒரு பாவி மனம் திரும்புறது அவ்வளோ பெரிய விஷயமா அதை சொல்றாரு. அவங்க சாதாரணமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் இங்கே வரோம் பாருங்க. நம்ம லூக்கா 15:10 அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஸ்டோரி சொல்றார். 10லிருந்து 32 வரைக்கும் இதுக்கு வருது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. 2 பேர்ல இளையவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட ஆஸ்தியில பங்கு கேட்குறான். எனக்கு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டவன் அவரும் என்ன பண்றாரு, ஆஸ்தியில பங்கு போட்டு கொடுத்துட்றாரு. 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சில நாளைக்கு அப்புறம் என்ன பண்றான், இளைய மகன் எல்லாத்தையும் எடுத்துன்னு தூர தேசத்துக்கு போயிடுறான். தூர தேசத்துக்கு போயிட்டு அவன் தவறான வழியில போயிட்டு அவன் வாழ்க்கையை என்ன பண்ணுவான், லாவிஷா செலவு பண்ணி தவறான வழியில போய் எல்லாம் காசு, எல்லா ஆஸ்தியும், எல்லா சொத்தையும், தகப்பம் கொடுத்த எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு 0ல வந்துட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த தேசத்துல ரொம்ப பஞ்சமாயிடுது. அப்பதான் அவன் குறைவுபட தொடங்கி ஒன்றும் இல்லாம ஆயிருக்கும் போது அந்த தேசத்து, அதான் சிட்டிசன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தேசத்துல இருக்க ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட எப்படியாவது போய் ஜாயின் ஆகுறான். ஜாயின் ஆகும்போது அந்த தேசத்துல இருக்கவன் என்ன பண்றான், அவங்ககிட்ட இருக்க பன்னிங்களை மேய்க்க சொல்லி இவனை வேலை கொடுக்குறான். அப்போ அந்த பன்னிங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தவிடு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த தவிட்டில் வயிற்று நிரப்பிக்கலாம், அந்த தவிட்டில் நம்ம பசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆனால் அதை கூட அங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு. அதை கூட அவனுக்கு கொடுக்கல. அப்போ அவனுக்கு புத்தி தெரியுது. புத்தி தெரிஞ்ச உடனே அவன், என் தகப்பனோட கூலிக்காரங்களே எவ்வளோ பேர் நல்ல அருமையான சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றாங்க, நான் இங்கே பசியில் சாகிறேன். அதான் மனம் திரும்புகிறான் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய்
தகப்பனே, ஆண்டவருக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதம். அதான் சொல்றான் இதை. இனிமேல் இனி உங்க பையன் நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை, எனக்கு உங்க கூலிக்காரன்ல ஒருவனா என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிட்டு எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துல வராம பாருங்க. தகப்பன் அவனை தூரத்துல வரும்போதே பார்த்துறாரு. பார்த்துட்டு அவர் மனசு, பையன் இல்லைங்களா, பிள்ளைங்க எப்படி போனாலும் அந்த தகப்பனுடைய மனசு எப்பவுமே தாய் தகப்பன் அவன் பிள்ளைங்க கெட்டு போய் வாழ்க்கை நாசமாகிறத விரும்ப மாட்டாங்க. அவன் திரும்ப வந்தவொன்ன பாருங்க, அவரு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செஞ்சு அவனை வரவேற்கிறார், வெல்கம் பண்றார். அவன் சொல்றான் அப்பா கிட்ட, தகப்பனே, ஆண்டவருக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும். அதான் அப்படி சொல்றான். இனிமே நான் உங்க குமாரன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றான். உடனே தகப்பன் என்ன பண்றாரு, அவங்க வேலையால கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு மோதிரம் போடுங்க, நல்ல பாதரட்சை. அப்ப பாதரட்சை நான் சொல்லுவோம், நம்ம இப்ப செப்பல் ஷூ எதோ போடுறோம், உயர்ந்த ரகங்களை கொண்டு வந்து அவனுக்கு போடுங்கன்னு சொல்றாரு. அப்புறமா கொழுத்த வெள்ளாட்டுக்கடா அடிச்சு நம்ம எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். மகன் திரும்ப கிடைச்சிட்டான், என் குமாரன் திரும்ப வந்துட்டான், மரித்துட்டான், அவன் இறந்துட்டான், அவன் வாழ்க்கையில கெட்ட வாழ்க்கையில இறந்துட்டான் அப்படின்றத தான் அவர் சொல்றாரு. இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதாவது அவன் வாழ்க்கையில போனான், போய் தவறான வாழ்க்கையில இது பண்ணி அப்போ மனம் திரும்பி தகப்பனோட அன்பை புரிஞ்சு, தகப்பன் வீட்டில் இப்படி ஒரு வேலை செய்கிற ஒரு வேலையால் கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு இங்கே அது இல்லையேன்னு சொல்லி தகப்பன்கிட்ட வந்தவொடனே தகப்பன் பாருங்க எப்படி, நீ போனியே, இந்த மாதிரி நீ வர வேண்டாம், நீ போன்னு சொல்லாமல் அவனை அணைச்சி கூப்பிட்டு அவனுக்கு எல்லாம் நல்ல உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்து கொழுத்த வெள்ளாட்டுக்கடா விருந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவங்க வேலையாள்கிட்டலாம் சொல்லி இந்த சப்ஜெக்ட் இங்கே பேசிட்டு இருக்கும்போது மூத்த குமாரன் வயல்ல இருக்காரு பாருங்க. அவர் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவரு வீட்டுக்கு சமீபமா வரும்போது ஒரே பாட்டு சத்தம், அதான் பாட்டு நடனம் இதெல்லாம் கேட்கிறாரு. மியூசிக் சவுண்டு, டான்ஸ் ஆடுறாங்க, கலிப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறார். அப்ப வேலை செய்யறவர் சொல்றாரு பாருங்க, உங்க சகோதரர் வந்துட்டாரு, மறுபடியும் சுகத்துடனே தகப்பனிடத்துல வந்ததால அவருக்கு கொழுத்த வெள்ளாட்டுக்கடா அடிச்சு விருந்து வைக்கிறாரு தகப்பன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. மூத்தவருக்கு கோபம் உள்ள போக அவருக்கு மனம் இல்லை, போக மனசு இல்லாம மன வருத்தத்துல இருக்காரு. அப்ப தகப்பனே வெளியே வர்றாரு. வெளியே வருந்தி அழைத்தார். அவன் தகப்பன் கிட்ட சொல்றாரு, அவர் மூத்த குமாரன், இத்தனை வருஷம் உங்களுக்காக உண்மையான ஊழியம் செஞ்சு உங்க வார்த்தையை ஒரு தடவை கூட மீறல, ஆனாலும் என் சிநேகிதரோட என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு நான் சந்தோஷமா கொண்டாட நீங்க ஒரு தடவை கூட எனக்கு தரலையே இது வரைக்கும். ஆனா இவன் தவறான வழியில போய் உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்ட உங்க குமாரன் வந்த உடனே நீங்க கொழுத்த வெள்ளாட்டுக்கடா அடிச்சு விருந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. வருத்தத்துல சொல்றாரு இவர் மூத்த குமாரன் சொல்றான். ஆனா உடனே இவரு பாருங்க தகப்பன் என்ன சொல்றாரு, மகனே, நீ எப்போதும் என்னோட இருக்கிற, என்னோடதெல்லாம் உன்னுடையது. ஆனா உன் சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அதாவது அவன் வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை போயிடுச்சு, இப்ப திரும்ப வந்துட்டான், காணாம போனான், திரும்ப வந்துட்டான், காணப்பட்டான். ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். எப்படி பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்புறத எவ்வளோ ஒரு இதை ஆடை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 100 ஆட்டில் 1 காணாமல் போனால் அதை தேடி கிடைச்சா சந்தோஷப்பட மாட்டாங்களா. அதுக்கப்புறம் இதை சொல்கிறாரு, இந்த குமாரன் 2 குமாரனில் ஒரு குமாரன் போய் இந்த மாதிரி தவறா வழியில் போயிட்டு மனம் திரும்பி தகப்பங்கிட்ட சேர்ந்தவன அந்த தகப்பங்க விருந்து செஞ்சு மகனை அரவணைச்சு அது அவனை சேர்த்துக்கிறாரு. உலக தகப்பனே இப்படி செய்யும்போது அப்போ அவர் எந்த அளவு நம்மளை நேசிப்பாருன்றதுக்கு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட ஆண்டவர் எவ்வளோ ஒரு இறக்கம், அதாவது அவர் ஃபுல் ஆஃப் லவ், ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் மெர்சி, ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஃபுல் ஆஃப் பீஸ், எல்லா நல்லவைகளால் நிறைந்தவருங்க. அவர் நமக்காக எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கிட்டவர், நம்ம மீட்டெடுத்தவர், சமாதான சந்தோஷத்தில் நம்ம வாழும்படி இப்போது நம்ம வாழ்க்கை அவரோட ரத்த சாட்சி, அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வாழற காலத்தில் பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்றதுல மனம் திரும்பி
வரும்போது நாம் அவங்கள ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தோட அன்பு செய்து ஒருவருக்கு ஒரு அன்பு செய்து சமாதானத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.